மிக அழகான ஒரு பச்சை பசுங்காட்டில் ஒரு காலை பொழுதில் பறவைகள்லாம் அங்கங்கேயும் மாட்டு அழகாக பறந்து கொண்டுட்டே இருந்துச்சு. இனிமையான குரல். அந்த காட்டில் ரிச்சின்னு ஒரு அழகான முயல் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து ஓடிட்டே இருந்துச்சு. ரிச்சி எப்போவும் சந்தோஷமாக தான் இருப்பார். ஆடி பாடி எல்லா உயிரினங்கள்கிட்டையும் அழகாக பேசி பேசி ஓடி ஓடி சாடி ஓடிட்டே இருந்தார். அப்போ அந்த சைட்லலாம் நிறைய பட்டாம்பூச்சிலாம் என்ன செய்யும், பறந்துகிட்டே இருக்கும். பரபரப்பராணி. அந்த நேரத்தில் பெரோன்னு சொல்லிட்டு ஒரு நரி அந்த புதர் பின்னால் இருந்து ரிச்சு குறி வச்சுட்டே இருந்தது. எப்படா அவனை பிடிச்சி தின்னலாம், பசிச்சிச்சுல, காலையிலே பசிய தொடங்கிச்சு. அதனால் எப்படிடா பிடிச்சி தின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன செய்தது, அந்த நரி புதர்லேருந்து பாஞ்சி ரிச்சுவை அந்த முயலை விரட்ட தொடங்கிச்சு. ரிச்சு பாய்ந்து ஓடிச்சு. எதனால? உயிர் பயத்தினால. பிடிச்சி என்ன கடிச்சு தின்னு போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பாய்ந்து ஓட்டம். மரங்களை விட்டு மரம் தாண்டி கற்கள் எல்லாம் தாண்டி ரிச்சு முன்முடுத்துட்டே ஓடிச்சு. ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே கடவுளே என்ன காப்பாற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னால் நரி வேகமாக விரட்டிகிட்டே வந்துச்சு. ஒரு பெரிய மரத்துக்கு கீழே வந்தோன்னா ஒரு ரிச்சு ஒரு சிறிய துளையை கண்டுச்சு. அந்த துளை உள்ள பசக்குன்னு உள்ளே ஓடிட்டு உடனே நிறைய அதுக்கு பின்னாலேயும் ஓடி உள்ளே போச்சா. அங்கே ஒரு முள்ளுக்குள்ளே மாட்டிட்டு அது நரினால் வெளியில் வர முடியல. உடனே நரி உள்ளே இருந்துட்டு, முயலே என்னை உதவி செய், என்னை எப்படியா உழிஞ்சிட்டு எனக்கு உயிர் போயிடுது, நான் ஒன்றை விரட்டி வந்தேனே, ஐயோ என்னை மன்னிச்சிரு அப்படின்லாம் சொல்லிச்சு. உடனே ரிச்சு பயந்துருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்து என்ன செய்து அதுக்கு உதவி செய்ச்சு. நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் இனிமேல் என்னை விரட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்கணும். அப்போ தான் நான் உன்னை அந்த இடத்துலேருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிச்சு. உடனே நிறைய சம்மதிச்சு ரிச்சு அதில் அருகில் போய் அதை எப்படியோ அவரை பையை பிடிச்சி இழுத்து அதில் மேலே இருந்த முள்ளெல்லாம் தனித்தனியாக எடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த நாளில் இருந்து ரிச்சு அந்த முயலும் பெரோ அந்த நரியும் நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க. ஒன்றாக காட்டில் சுற்றி திரிவாங்க, நல்லா உதவி செய்வாங்க, மாறி வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்ததுனால ரிச்சு ஒருபோதும் அந்த பெரோ துன்பப்படுத்தலே கிடையாது. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. இதில் என்ன நமக்கு தெரிய வருது, உண்மையான நண்பர்கள் என்றால் நம்மை காப்பாற்றி உதவி செய்வதும் தான். அதுதான் அன்பும் கருணை காட்டினால்தான் கடினமான நண்பர்களாக இருந்தாலும் சரி நல்ல நண்பர்களாக மாறலாம். ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, கருணை கொண்டால் பகைவரும் நமக்கு நண்பர்களாகலாம். நன்றி.